நாம் இந்த பதிவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் நற்பலன்கள் என்ன என்பதனை பற்றியும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரக்கூடியவைதான். ஆனாலும் சில கிரகங்களின் பெயர்ச்சி மட்டுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அவை மட்டுமே பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த விசுவாச வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை, புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு காலை 8:26 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த பெயர்ச்சியில் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி நீங்குதுங்க. கும்பத்துக்கு பாதச்சனி, அதாவது 7.5 சனியின் கடைசி சுற்று ஆரம்பமாகுதுங்க. அதே சமயம் மேசராசிக்கு 7.5 சனியின் தொடக்கமான விரயச்சனி ஆரம்பம் ஆகுதுங்க. இந்த சமயத்தில் தனுசுக்கு அஷ்டாஷ்டமம், சிம்மத்துக்கு அஷ்டமம், மீனத்துக்கு 7.5 சனியில் ஜென்மசனி காலகட்டம் தொடங்குதுங்க. இந்த சமயத்தில் கடகத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாகவும், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க. அவருடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் முறையே ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் பதியுதுங்க. இப்போது சனி பகவான் செல்லும் மீனராசி அவருடைய நட்பு வீடுங்க. அதோட அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானின் 9ஆம் பார்வை மீனத்தில் பதிய இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் மற்றும் சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிற கிரக பெயர்ச்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டே இந்த பலன்கள் தரப்பட்டிருக்கு. எந்த சமயத்திலும் நிதானம் தவறாமல் இருப்பது, நேர்மை, நியாயத்தை கடைபிடிப்பது, பெற்றோர் பெரியோரை மதிப்பது, இயற்கையை பேணி காப்பது, அவரவர் குல முறைப்படியான தெய்வ வழிபாடுகளை செய்வது, இதெல்லாம் எல்லோருக்குமே பொதுவான பரிகாரங்கள் ஆகும். உழைப்பு, நேர்மை, உடற்பயிற்சி, நல்ல எண்ணம், பக்தி மார்க்கம், இப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவான் எப்போதும் நல்லதையே செய்வாருங்க. நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சியில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியான கும்பத்திற்கும் 12ஆம் இடமான மகரத்திற்கும் உரியவர். 7.5 சனியில் அவர் இப்போ உங்கள் ஜென்ம ராசியில் இருந்து விலகுவது நிம்மதியான காலகட்டம். அதே சமயம் 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்பதை நினைவில் வச்சுக்கணும். அதே சமயம் நாவடக்கம் உள்ளவங்களுக்கு இது நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி என்பதாலும் நன்மைகளே அதிகரிக்கும். அல்லவை நீங்கி நல்லவை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இதுவாகும். அலுவலகத்தில் இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள், தடைகள் விலகும். மறைமுக எதிரிகளின் சூழ்ச்சியால் திரைமூடி கிடந்த உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு ஆதரவும் ஆதாயமும் அதிகரிக்கும். இந்த சமயத்தில் தற்பெருமையை தவிர்க்கிறதும், உடன் இருப்போருடன் வீண் உரசல் தவிர்க்கிறதும் உங்கள் செல்வாக்கை நிரந்தரமாக்கும். இல்லத்தில் இருந்த இறுக்கமான சூழல் மறைஞ்சி ஒற்றுமை ஏற்படும். விசேஷங்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து வர ஆரம்பிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். விடுபட்ட குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்ற சந்தர்ப்பம் அமையும். வாழ்க்கை துணை உடல் நலம் சீராகி மனதிற்கு மகிழ்ச்சி தரும். அசையாத சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் சுமூகமாக தீர்வாகும். பற்றாக்குறையாக இருந்த பணவரவு இனி பையை நிரப்பி சேமிப்பை உயர்த்தும். செய்யும் தொழிலில் நலிந்து கிடந்த நிலை மாறி புது பொலிவு ஏற்படும். சேதாரங்கள் குறைந்து ஆதாயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதிர்கால சேமிப்புக்கான தொடக்கம் இதுவாக இருக்கும்படி அமைச்சுக்கிறது நல்லது. விவசாயம், கால்நடை வர்த்தகத்தில் செழிப்பு மலரும். அரசியல் துறை சார்ந்தவங்க மனம் போல பாராட்டு, பதவி உயர்வுகள் பெறும் வாய்ப்பு நிச்சயம் வரும். திட்டமிட்டும் நேரம் தவறாமலும் உழைத்தால் திறமைக்கு உரிய உயர்வு நிலைக்கும். பெண்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் குதூகலம் அடையக்கூடிய காலகட்டம் இதுவாகும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். வாரிசுகளால் பெருமையும் புகழும் பெறக்கூடிய காலகட்டம் இதுவாகும். பெரியவங்க பெற்றவங்க பாராட்டும் பாசமும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். வார்த்தைகளில் நிதானமாக இருங்கள். கலை படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கும். புதிய படைப்புகளில் முழு கவனம் செலுத்தினால் உங்கள் திறமையை ஊரே பாராட்டும். மாணவர்கள் பாராட்டும் பரிசுகளும் பெறக்கூடிய காலகட்டமாகும். முன்பின் தெரியாத யாரையும் நம்பி உங்களை பற்றிய விவரங்களை ஒப்படைக்க வேண்டாம். வாகன பாதையில் சாலை விதிகளை மீறாமல் இருக்கிறது முக்கியம். வண்டியில் சிறுபழுது இருந்தாலும் உடனே சீர் செய்து கொள்ளுங்கள். வயிறு, நுரையீரல், சிறுநீரகக்கல் உபாதைகள் ஏற்படலாம். பெண்கள் மாதாந்திர உபாதைகளில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று சுவாமி அம்பாளை கும்பிடுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமனை கும்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். சிறப்பு தொகுப்பு.
சனி பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் சக்திமிக்க 10 பரிகாரங்கள். சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது மகத்தான பரிகாரமாகும். இந்த விரதத்தில் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் பழம் மற்றும் எளிய உணவுகளை ஏற்கலாம். சனிக்கிழமை அன்று காலையும் மாலையும் குளித்து சனி பகவானை தொழ வேண்டும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் அடைந்த பிறகு சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். விநாயகரை முறைப்படி வணங்கி ஆலயம் வலம் வந்து மூலவர் அம்பாளை தரிசித்த பிறகு நவகிரகங்களை வலம் வந்து வணங்க வேண்டும். சனீஸ்வரரை வணங்கி சனி காயத்ரி மந்திரத்தை 18 முறை கூறி மனதார வழிபட வேண்டும். பின்னர் நல்லெண்ணெய் ஊற்றி 5 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். சனீஸ்வரர் தனி சன்னதியில் இருந்தால் அந்த சன்னதியின் முன் நல்லெண்ணெய் தீபங்கள் 5 ஏற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். அருகிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து சனீஸ்வரனின் சுப அருள் கிடைக்க வேண்டும், சனிதோஷ பாதிப்புகள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வரலாம். இயன்றவர்கள் அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்குவது விசேஷம். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு 8 சிதறு தேங்காய்களை உடைத்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். அதேபோல் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை நீராடி அருகம்புல் மாலை சாற்றி அரசமர பிள்ளையாரை சுற்றி வந்து முறையாக வழிபட்டால் சீரும் சிறப்பும் நாடி வரும். தோஷங்களை எல்லாம் போக்கும் சக்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு நன்மை உண்டு. அதிலும் சனிக்கிழமைகளுடன் இணைந்து வரும் சனி மகா பிரதோஷ நாளில் நந்தியையும் ஈஸ்வரரையும் வணங்கி வருவது சிறப்பான பரிகாரமாகும். அப்போது சுவாமி நந்தி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமின்றி திருக்கோவில் விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பதும் சிவாலயங்களில் வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக உன்னதமான பரிகாரங்கள் ஆகும். பொதுவாகவே சனி பகவானின் தானியம் எள். அந்த எள் எண்ணெயில் அவருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நன்மைகள் பெருகும். சனிக்கிழமை விரதம் இருந்து எள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து சனி பகவானுக்கு உகந்த எள் எண்ணெய் விளக்கிட்டு எள் சாதம் படைத்து சனிக்கவசம் ஓதி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். வெள்ளிக்கிழமை இரவு எள் தானியத்தை கரும்பட்டு துணி அல்லது கருமை நிற காகிதத்தில் வைத்து மடித்து தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கவும். மறுநாள் காலையில் எள் எண்ணெய் தேய்த்து குளித்து முதல் நாள் மடித்து வைத்த எள்ளை வடித்த சாதத்தோடு கலந்து நைவேத்தியம் செய்து காக்கைக்கு வழங்க நன்மைகள் ஏற்படும். சனி தோஷங்களை போக்கி நன்மைகளை உண்டாக்கும் கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேயர். ஆகவே இயன்ற போதெல்லாம் அனுமனுக்கு வடைமாலை சாத்தி துளசி மாலை அணிவித்து வெண்ணெய் அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் சனிதோஷ பாதிப்புகள் நீங்கும். வீட்டில் நலப்புராணம் படிப்பதாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரிப்பதாலும் பாதிப்புகள் நீங்கி பயனடையலாம். ராமநாம ஜபம், சுந்தரகாண்ட பாராயணம் என குழுவாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம். அதேபோல் சனி ஆதிக்கம் செலுத்தும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.